மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சந்திரபாபு நாயுடு 2023 நாம பார்த்த சந்திரபாபு நாயுடுக்கும் இப்போ பார்க்குற சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்குறோம். இந்த பொலிட்டிக்கல் ட்ரெஜெக்டரி, இந்த எலிவேஷனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எது சாத்தியப்படுத்தியது சந்திரபாபு நாயுடுவிற்கு? அதாவது ஒரு 3 மாதங்கள் எடுத்துக்கலாம். அவரோட அந்த பொலிட்டிக்கல் லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் இன்னிங்ஸ். அதாவது அவர் நிறைய முறை இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒருங்கிணைந்த ஆந்திராக்கு. அதை தாண்டி என்டிஏ கடந்த காலத்துல இருந்தப்போ அவர் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி இருந்தார். அதாவது அந்த வாஜ்பாய் தலைமையிலான அந்த மத்தியில் இருந்த கூட்டணிக்கு அவர் தான் ஒரு முக்கிய தலைவராக அந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாம் முடிவெடுத்து ஒரு சிறப்பான ஆட்சி நடந்தது என்றால் அதற்கு சந்திரபாபு நாயுடு அப்போது ஒரு காரணம் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி அதை விட இன்னும் பவர்ஃபுல்லா வந்திருக்காரு. பட் ஆந்திரான்ற அந்த ஸ்டேட் சைஸ்ல சின்னதா இருக்கு, தெலுங்கானா பிரிஞ்சிருக்கு, ஹைதராபாத் போயிருக்கு. பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிங் பிளஸ் கிங் மேக்கர் பொசிஷன் 2 பொசிஷனும் அவர் ஆடுறாரு. அதாவது லோக்கல்ல கிங் ஆடுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல கிங் மேக்கர் பொசிஷன் ஆடுறாரு. இதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த 3 மாதங்கள்ல அவரோட அரசியல் அப்படியே புரட்டி போட்டுருக்கு. அதாவது நீங்க முன்னாடி சொன்னீங்க கைது நடவடிக்கை, அதுக்கப்புறம் ஜெயில இருந்தாரு, பெயில் கிடைக்காம கஷ்டப்பட்டாரு. அதெல்லாம் இருந்த பொழுது ஜனசேனா தலைவர் போய் அவரை ஜெயில கூட சந்திச்சாங்க. அப்பொழுது கைது செய்த அந்த நடவடிக்கை காரணமாக அவருக்கு ஒரு சிம்பத்தி வேவ் ஆந்திரா ஃபுல்லா அதிகமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எக்ஸிட் போல் கணக்குல எடுத்த அந்த ரிசல்ட்ஸ்ல வரக்கூடிய நிறைய ஆய்வறிக்கைகள் அதுதான் சொல்லுச்சு. அவருக்கு ஒரு மக்கள் கிட்ட அந்த சிம்பத்தி வேவ் அதிகமாயிருக்கு. பத்தாவதுக்கு ஒரு கூட்டணி, அருமையான கூட்டணி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆந்திரால ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்னா அதை கடந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி ஆந்திரால இருந்து திரு சந்திரபாபு நாயுடு இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார், அதாவது 90 விழுக்காடுக்கு மேல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளோட பேச்சு எடுபட்டு இருக்காது. ஆனா இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைத்து ஒரு சரியான கம்பேக் ஒன்று கொடுத்திருக்காரு. அப்போ இன்னொன்னு இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தும் கூட அவர் கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கிறாரு அங்க லோக்கல்ல. அப்ப என்ன அது காட்டுதுன்னா, எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து செல்லணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பாங்கையும் வெளிப்படுத்துறாரு. இப்ப அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, ஜனசேனாவுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா, அவர் ஆந்திரா அரசியல் மற்றும் இந்தியால என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.